ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை 16ஆம் பாசுரம். வண்புதுவை நகர்கோதையின் வாக்கினிலிருந்து பிறந்ததனால் இவ்வையகத்தை வாழ வைக்கும் வாய்மொழியாய் அமைந்தது மங்கள திருப்பாவை. இந்த பிரபந்தத்திலே முதல் 5 பாசுரங்களில் பாவை நோன்பை பற்றி தோழிமார்களுக்கு கூறினாள் ஆண்டாள். அடுத்த நாள் முதல் இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒன்று கூடினார்கள். சில தோழிமார்கள் வரவில்லை என்பதைக் கண்டு வராதவர்கள் எல்லாரையும் விடாமல் மங்களச் சொற்களை சொல்லி அழைத்துச் சென்றாள் ஆண்டாள் என்பதை 6ஆம் பாசுரம் முதல் 15ஆம் பாசுரம் வரை பார்த்தோம். இப்பொழுது இந்த விரதத்தை செய்வதற்கு கண்ணனிடத்திலே சென்று சில விஷயங்களை யாச்சிக்க வேண்டும். அதற்காக கண்ணனுடைய திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த 16ஆம் பாசுரத்திலே பெண்கள். 16ஆம் பாசுரத்தினுடைய தொடக்கமே மிகவும் மங்களமயமாய் அமைந்துள்ளது. நாயகனாய் நின்ற என்று ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். நாயகன் என்பது ஜகன் நாயகனான சர்வஜகத் சுவாமியான எம்பெருமான் நாராயணனையே குறிக்கும். நாராயணன் தான் சர்வ மங்களகரன் என்பதை முதல் பாசுரத்திலேயும் 7ஆம் பாசுரத்திலேயும் 10ஆம் பாசுரத்திலேயும் பார்த்திருக்கிறோம். அதே போல மணிக்கதவம் தாழ்த்திரவாயின் இன்னொரு மங்கள சொல்லையும் வைக்கிறாள் ஆண்டாள் இவ்விடத்திலே. மணிக்கதவமானது எவ்வளவு மங்களம் என்பதை 9ஆம் பாசுரத்திலே பார்த்திருக்கிறோம். இந்த பாசுரத்திலே கோவிலுக்கு செல்லக்கூடிய முறையை காண்பித்து கொடுக்கும் ரீதியிலே நந்தகோபனுடைய பவனத்திலே இருக்கும் கோயில் காப்பான், கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பான், இவர்களிடத்திலே எல்லாம் அனுமதி கேட்டு செல்கிறாள் ஆண்டாள். அப்படி செல்லும் பொழுது அவர்களுடன் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது 2 மிகவும் மங்களமான விஷயங்களை சொல்லுகிறாள். முதலிலே நென்னலே வாய் நேர்ந்தான் என்று எம்பெருமான் தங்களிடத்தில் முன்னமே கூறியிருந்தான். இந்த விரதத்திற்கு தான் அனுகிரகம் செய்ய போகிறேன் என்ற விஷயத்தை எம்பெருமான் எங்களிடத்தில் முன்னமே சொல்லி இருந்தான் என்பதை எடுத்துச் சொல்கிறாள் ஆண்டாள் காவலாளிகளிடத்தில். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், எம்பெருமான் சத்யசந்தன் அவனுடைய வாக்கை அவன் மீறமாட்டான். ராமோத்விர்ணாபி பாஷத்தே என்று இருந்தவன் அவன். என்ன ஆனாலும் தன்னுடைய பிரதிஜையிலிருந்து அவன் பின்வாங்குவதில்லை என்பதை உணர்த்துகிறாள் ஆண்டாள். இது ஒரு மங்களமயமான விஷயம். சத்தியத்தை பேசுவது, சத்தியத்தை கடைபிடிப்பது என்பது வசந்த மங்களத்தை நமக்கு கொடுக்கும். எப்படி ராமபிரான் மங்களமூர்த்தியாய் விளங்கினானோ அதே போல சத்தியத்தை பேசினோமானால் நமக்கு எல்லா மங்களங்களும் கிடைக்கும். சத்தியத்தை பேசுறவர்களை ஞாபகம் வைத்துக் கொண்டாலேயே மங்களங்கள் கிடைக்கும். அது எப்படி என்று கேட்டால், ராமன் சத்தியசந்தனாக இருந்தான். அவன் சத்தியசந்தனாக இருந்ததை நினைத்து கொண்ட லக்ஷ்மணனுக்கு பெரியதொரு யசஸ் வந்து சேர்ந்தது. இது எங்கே நடந்தது? இளைய பெருமாளான லக்ஷ்மணருக்கும் இந்திரஜித்துக்கும் யுத்தம். அப்படி நடக்கும் பொழுது கடைசி பானத்தை போடும் பொழுது லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தை தர்மாத்மா சத்தியசந்தஸ்ச ராமோதாசரதிர் யதி பௌருஷே சாப்ரதித்வந்தா ஷரைனாம் ஜஹி ராவணிம் என்று. இந்த பானமானது மேகநாதனாகிற ராவணி என்று சொல்லக்கூடிய ராவணன் பிள்ளையான இந்திரஜித்தை போய் அடிக்கும். எப்போ அடிக்கும்? ராமன் என்கிறவன் தர்மாத்மா சத்தியசந்தன் என்பது உண்மையானால் இது நிச்சயம் அவனை கொல்லும் என்று பிரதிஜையிட்டு ஒரு பானம் போட்டார். ராமன் சத்தியசந்தன் அப்படிங்கறதுனால லக்ஷ்மணன் இந்த பானத்தை போட்டு அந்த யுத்தத்தை வென்று இவருக்கு பெரியதொரு கீர்த்தி கிடைத்தது. அதனால உலகத்துல சத்தியம் பேசுறவர் இருக்கிற வரையில் உலகத்துக்கு மங்களம் நிச்சயம். அவர்களை ஸ்மரித்து கொண்டாலேயே நமக்கு எல்லா மங்களங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னாள் ஆண்டாள். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ என்று கூறினாள் காவலாளிகளை பார்த்து. காவலாளிகள் உள்ளே விட தயங்கினார்கள். அவர்களுக்கு எம்பெருமானை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கிறது. அதனால பயம் அவர்களுக்கு, ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ, இவ்விடத்திலே எத்தனை அசுரர்கள் இருக்கிறார்கள், பூத்தனை சகடாசுரன் எத்தனையோ பேர் வந்துட்டு போறாளே, எப்படி உள்ளே விடுவது யாரையாவது என்று நினைத்து அவர்கள் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்ல பார்த்தார்களாம். அப்பொழுது ஆண்டாள் சொன்னாள், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே,
தயவு செய்து நல்ல காரியத்தை செய்ய போகும் பொழுது வேண்டாம் என்கிற அபசப்தத்தை சொல்லாதே. சுத்தி ததாஸ்துன்னு சொல்லக்கூடிய தேவதைகள் இருப்பார்களாம். அதனால வாயால எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். ஒரு கால் நம்ம கெட்ட வார்த்தையை தெரியாமல் சொன்ன சமயத்திலே ததாஸ்து என்று தேவதைகள் சொல்லிவிட்டார்களானால் அந்த கெட்டது நடந்துவிடும். அதனால வாயால எப்பொழுதும் நல்வார்த்தைகளையே பேச வேண்டும். அப்பொழுதுதான் நன்மை மங்களம் என்பது இவ்வுலகத்திலே நிலைத்து நிற்கும். இப்பேற்பட்ட 2 மங்களமான சந்தேசங்களை இந்த பாசுரத்திலே வைத்திருக்கிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தை நாம் சேவித்தோமானால் நமக்கு எப்பொழுதும் நல்லதை பார்க்கும் தன்மை புத்தியிலே நிலைத்து நிற்கும். எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கணும், ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் இருந்தால் வாழ்விலே எல்லா நன்மைகளும் மங்களங்களும் எப்பொழுதும் கிடைக்கும். மேலே இருக்கும் மங்களங்களை நாளைய தினம் பார்க்கலாம்.